உருவலை தேவையானது. அருமை. டொமேட்டோ வந்து ரொம்ப குட்டி தக்காளி அவர்களே. டொமேட்டோ வந்து ஆப்ஷனல். ஆப்ஷனல். போடுறதா போடலாம், போடணும்னா மேலே மேலே சொல்லுங்க. அப்புறம் வந்து கேரட்டை வந்து நல்லா க்ளீனாக தோல் சீவிட்டு நிறைய கேரட்லாம் கொஞ்சம். அப்போது தக்காளிலாம் க்ளீன் வேணாம். சரி சரி, நம்ம இதில் கேரட்லேருந்து போவோம். கேரட்டை வந்து நம்ம தோல் சீவிட்டு அது நல்லா துருவி எடுக்கணும். அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொரி. நம்ம ரெடி பண்ணுவோம். சொல்லவே இல்லை, அந்த ரெசிபி சொல்ல வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொரி. அது பொரி எப்படி செய்யறதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதை வந்து ஒரு பெரிய பீஷனில் போட்டுட்டு அதில் ஏய் தக்காளி கேரட் இப்போ டர்மரிக்ன்ற யாருக்கு தெரியும்? மஞ்சத்தூள் அந்த பொரியை வந்து பவுல் அதில் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் நார்மல் என்னது வெறும் மிளகாத்தூள். இந்த டவுட் அவன்கிட்ட கேட்டா அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. சரி, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் மிளகாத்தூள்னா வேற எதுனா சேர்த்த மிளகாத்தூள் இருக்குதா? ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஓரமாக வச்சிடணும். அது நம்ம இருக்கக்கூடாது. எப்படி நமத்து போகாமல் இருக்குண்ணா? 2 அடி வாங்கணும். ஏய் தர்ஷினி, நம்ம வந்து இது பவுலில் கொட்டி கலரிட்டோம், ஓரமாக வச்சுட்டோம். அடுத்து அந்த ஆனியன், தக்காளி, அப்புறம் கேரட்லாம் துருவி வச்சோம்ல, இதில் உங்களுக்கு வேணும்னா குடமிளகா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். போட்டுட்டு லெமன் நீங்கள் போட்டிங்களா இல்லையா? குடமிளகா நீங்கள் போட்டிங்களா இல்லையா? லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு அதில் வெறும் லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாமல் ஸ்க்வீஸ் பண்ணி அதை போட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பொரியில் வந்து சேர்த்து அதை ஒரு 5 to நீ சொல்லு ஒரு 5 to 6 seconds போல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம சர்வ் பண்ணலாம். அதோட கடைசி தடா தடா சொல்லு தர்ஷினி. ஃபண்டாஸ்டிக். இந்த டிஷ் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீ ஸ்கூலில் விட யூடியூப் தான் நிறைய பார்க்குறேன்னு நல்லா தெளிவாக தெரியுது.